அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய கொள்கை விளக்கம் என்ற இந்த தொடர் ஜும்மா உரையில் இறைவனை பற்றி நாம் எப்படி நம்ப வேண்டும் என்ற முதல் கொள்கையை நம்ம பார்த்து வருகிறோம். ஏகத்துவ கொள்கையை பிரச்சாரம் செய்கின்ற இந்த மார்க்கத்தில் இணை கற்பிக்கக்கூடிய கொள்கை எதனால் உருவாகிறது என்றால், மனிதர்களை இறை நேசர்கள் என்று நாம முடிவு செய்து அதனால் அவர்களுக்கு ஒரு அளப்பரிய ஆற்றல் இருப்பதாக நாம தீர்மானிக்கிற காரணத்தினால்தான் இந்த சமுதாயத்தில் கூட ஓரிரையை வணங்கக்கூடிய கொள்கையிலிருந்து ஒரு தடம்புறுதல் ஏற்படுகிறது என்பதை நம்ம பார்த்து வருகிறோம். அப்போ எந்த ஒரு மனிதனையும் இறைவனுடைய நேசர் என்று நம்ம சொல்லவே கூடாது. அந்த அதிகாரத்தை அல்லாஹ் நமக்கு தரவே இல்லை என்பதையும் பார்த்தோம். ஆனாலும் சில நல்லடியார்களை அல்லாஹ்வே நல்லடியார் என்று சொல்லியிருந்தால், அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் ஒருவரை நல்லடியார் என்று சொல்லியிருந்தால் அவரை நம்ம நல்லடியார் என்று சொல்லலாம், சொல்ல வேண்டும். அப்படி யாரையெல்லாம் சொல்லியிருக்கிறார்களோ அவர்களை தவிர மற்ற எவரை பற்றியும் நல்லடியார் என்ற முத்திரையை, இறை நேசர் என்ற முத்திரையை நம்ம குத்தவே முடியாது. அப்படி யாரையெல்லாம் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், அவன் இந்த மார்க்கத்தை சொல்வதற்காக ஒவ்வொரு காலத்திலையும் நபிமார்களை அனுப்புகிறான், ரசூல்மார்களை அனுப்புகிறான். அந்த ரசூல்மார்கள் லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிற ஒரு சமூகத்தில் ஒருவரை தேர்வு செய்து, நீதான் என்னுடைய செய்தியை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று அவரை தூதராக நியமித்து அவனுடைய செய்தியை பெறுவதற்கான தகுதி உள்ளவராக அவரை அல்லாஹ் தீர்மானிக்கிறான். அப்போ இந்த நபிமார்கள் என்கிற ஒரு நிலையில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவங்க கெட்டவர்கள் சொல்ல முடியாது. ஏன்னா அல்லாஹ் செலக்ட் பண்ணிட்டான். நம்மளா தீர்மானிக்கிற தப்பே தவிர நபிமார்கள்லாம் நல்லவங்களா? கண்டிப்பாக நல்லவங்க. நபிமார்கள்லாம் இறை நேசர்களா? நிச்சயமாக இறை நேசர்கள். நபிமார்கள்லாம் சொர்க்கம் செல்வார்களா? நிச்சயமாக சொர்க்கம் செல்வார்கள். அப்போ நபிமார்கள் என்று யாரெல்லாம் ஆதாரத்துடன் நிரூபிக்கப்பட்டிருக்கிறார்களோ, சொல்லப்பட்டிருக்கிறதோ, அந்த நபிமார்களை பற்றி நம்ம பேசும் பொழுது அவங்க நல்லடியார், சொர்க்கவாசி, இறை நேசர் என்று அல்லாஹ் என்னென்ன அடைமொழிகளை அவர்களுக்கு சொல்லி இருக்கிறானோ அதையெல்லாம் சொல்வது நல்லடியார் என்று நம்ம தீர்மானிக்கிற கூட்டத்தில் வராது. ஏன்? நம்ம தீர்மானிக்கல. இந்த தீர்மானத்தை எடுத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அப்போ திருமறை குர்ஆனை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நபிமார்களை அப்படித்தான் அல்லாஹ் ஒதுக்குர் ஃபில் கிதாபி இஸ்மாயில், இந்த வேதத்தில் இஸ்மாயிலை பற்றி நினைத்துப்பார். ஒதுக்குர் ஃபில் கிதாபி இப்ராஹிம், இந்த வேதத்தில் இப்ராஹிமை பற்றி நினைத்துப்பார் என்று ஒவ்வொரு நபிமார்கள் பேரையும் சொல்லி அவங்களெல்லாம் தகியன் காண தகியா, இறை அச்சமுடையவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் தக்வாவுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறான். அவங்களெல்லாம் வந்து என்ன செய்கிறாங்க? இறை அச்சமுடைய மக்களாக இருந்தார்கள். அப்போ மூசா நபி யார்? இறைநேசர். ஈசா நபி யார்? இறைநேசர். இப்ராஹிம் நபி இறைநேசர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைநேசர். இப்படி எந்த நபியை பற்றியும் அவுலியா, மகான், நல்லடியார் என்று சொல்ல முடியும். இது அல்லாமல் நாம சொல்கிறோமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிந்தி, அது அனைத்துமே பொய் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி முடிந்து விடும் பொழுது 1400 ஆண்டுகளாக வாழ்ந்து மறைந்தவர்கள் யாரை பற்றியும் நல்லடியார் என்ற ஆதரவு இருக்குமா? இருக்காது. ஒருவர் நல்லடியார் என்று இருப்பதாக இருந்தால் அல்லாஹ் ரசூல் சொல்லணும். ரசூலுடைய வஹி முடிந்து விட்டது. சிலரை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிற்காலத்திலையும் பேரோடு சொல்லியிருக்கிறாங்க, அவங்க நல்லடியார்னு சொல்லலாம். அப்போ நல்லடியார் என்று சொல்வதற்கான அடிப்படை விஷயம் என்னன்னு கேட்டால், யாரை அல்லாஹ்வுடைய நேசர் என்று நம்ம சொல்ல போகிறோமோ அவரை அல்லாஹ்வுடைய நேசர் என்று அல்லாஹ் சொல்லணும், இல்லைன்னா அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லணும். இது திருக்குர்ஆன் மூலம் நீங்கள் புரட்டி பார்த்து நபிமார்கள்லாம் நல்லடியார்கள், சொர்க்கவாசிகளை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் என்ன செய்கிறான்? உலாயிகல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன், நல்லறங்கள் செய்யக்கூடிய மக்கள் அல்லாஹ்வுடைய அருள் பெற்ற நபிமார்களோடு இருப்பார்கள் மறுமையில். யாரெல்லாம் தொழுகை, நோன்பு இதெல்லாம் நிறைவேற்றி ஏகத்துவ கொள்கையில் இருந்து மரணிக்கிறார்களோ அவங்க யாரோடு இருப்பாங்களா? நபிமார்களோடு இருப்பார்கள். அப்போ நபிமார்கள் சொர்க்கத்தில் இருப்பார்கள் என்பதும் அந்த நபிமார்களோடு நீங்கள் இருப்பீர்கள் என்று சொல்வதையும் பார்க்கும் பொழுது அந்த நபிமார்களை கண்டிப்பாக நல்லடியார் என்று சொல்ல வேண்டும். அந்த நபிமார்களிடத்திலே சில தவறுகள், பிழைகள் நடந்திருந்தாலும் நல்லடியார் தான். உதாரணமாக சொல்வதாக இருந்தால், இப்போ யூனுஸ் நபி அவர்கள், அவங்களுடைய வரலாறு அல்லாஹ் திருக்குர்ஆனில் பல இடங்களில் சொல்லி காட்டுகிறான். அவர் அந்த மக்களுக்கு பிரச்சாரம் செய்கிறார். பிரச்சாரம் செய்து மக்களை ஏற்றுக்கொள்ளலை.
விரல் விட்டு எண்ணக்கூடிய சின்ன எண்ணிக்கையில் தான் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். கடைசியாக அவர்கள் அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்து, யா அல்லாஹ் இவங்க திருந்த மாட்டாங்க, இனிமேல் சொல்லி பிரயோஜனம் இல்லை, நீ உன்னுடைய வேதனை இறக்கிறே, அவங்களை தண்டிச்சிரு என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய அல்லாஹும் அதை ஏற்றுக்கொண்டு நீ ஊரை விட்டு வெளியேறிரு என்று அல்லாஹ் கட்டளை இடுகிறான். யூனுஸ் நபி அவங்களை சேர்ந்த சின்ன எண்ணிக்கையில் உள்ளவர்களும் ஊரை விட்டு போய்விடுகிறார்கள். போன பிறகு அந்த ஊரில் பெரிய பூகம்பம் ஏற்பட்டு பெரிய அழிவு ஏற்படும் என்று அல்லாஹ் சொல்லி அனுப்புகிறான். இவர் யூனுஸ் நபி போனவர் திரும்பி வர்றார். என்ன நினைத்து கொண்டு வருவார்? ஊரே காலியாக இருக்கும், இந்த எதிரிகள் நம்மளை பிரச்சாரம் செய்ய விடாதவர்கள், தொலை விடாமல் தடுத்தவர்கள், இந்த கொள்கைக்கு எதிராக இருந்தவர்கள், கொலை செய்தவர்கள், சித்திரவதை செய்தவர்கள்லாம் அழிந்து நாசமாகி இருப்பார்கள் என்று நினைத்து கொண்டு அவர் வருகிறார். வந்து பார்த்தா ஊர் ஜெயஜென்று இருக்கிறது. எந்த ஒரு அதாபு இறங்கின ஒரு அறிகுறியுமே இல்லை. அந்த ஊரில் எந்த ஒரு அதாபுமே இருக்கு. நல்ல சந்தோஷமாக அந்த மக்கள்லாம் இருந்து விழா கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இவரு கோபம். அல்லாஹ் குர்ஆன்ல அப்படி சொல்லி காட்டும், தன்னூனி, இந்த மீன் வயிற்றில் இருந்தாரே அவரை பற்றியும் நினைத்துப்பார். இது தகவ முகாலிபன், அவர் கோபித்துக் கொண்டு போகிறார். ஃபலன்ன அல்லன் நக்திர் அலைஹி, அவர் மீது நமக்கு சக்தி இல்லை என்று நினைத்து விட்டார். ஃபனாதாஃபில் துலுமாத்தி அல்லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், உடனே அவருடைய இருள்களுக்கு மத்தியில் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்று சொல்ல வைத்து விட்டேன். அழைத்தார். மீன் வயிற்றில் கொண்டு சிறை வைத்து அதுக்கு தண்டனையாக அல்லாஹ் என்ன செய்யறான்? அவரை லா இலாஹ இல்லல்லாஹ்னு தௌபா செய்யக்கூடிய நிலைமை ஏற்படுத்துறான். அப்போ ஒரு நபி இதை செய்யக்கூடாது தானே? இறைவனுடைய நேசரு அல்லாஹ் ஒருத்தர் அழிக்கிறேன்னு சொல்லுவான், அவங்க பிரார்த்தனை பண்ண அழிக்காம மாற்றி கொள்ளுவான். இவர் விருப்பப்படி அல்லாஹ் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. அல்லாஹ் எடுத்த முடிவு அல்லாஹ் மாற்றுவான். அப்போ யூனுஸ் நபி அவர்கள் அந்த மக்களுக்கு எதிராக பிரார்த்தனை செய்கிறாங்க. அந்த மக்கள் அல்லாஹ் இடத்துல என்ன செய்கிறாங்க? அல்லாஹ் நாங்கள் தெரியாமல் செஞ்சிட்டோம், யூனுஸ் நபி சொன்னதான் கரெக்டு, திருந்தி கொண்டோம் அப்படின்னோன்னு அந்த அதாவே அல்லாஹ் விலக்கி விட்டான். அல்லாஹ் குர்ஆன்ல அப்படி சொல்லி காட்டுறான், அந்த யூனுஸ் நபி சமுதாயம் மாதிரி வேற ஒரு சமுதாயம் இருந்திருக்க கூடாதா? அழிஞ்சு நாசமாக போயிட்டாங்களே, இவர்கள் கடைசியில் தெரிந்து கொண்டார்கள் என்றெல்லாம் அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு சான்று கொடுக்குறான். அப்போ இது கடுமையான கோபத்துக்குரியது. அதனால தான் அவரை கடலில் தள்ளி மீன் வயிற்றில் வச்சு அவரை ரொம்ப வேதனைப்படுத்தி கடைசியாக என்ன செஞ்சான்? வெளியேற்றினான். அவரை சொல்லும் போது கூட அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டால் சொல்கிறான், இறை தூதர் தான் அவர், பெரிய தப்பு தான் செஞ்சிருக்காரு. இன்னும் சொல்ல போனால் ஒலாத்தக்குன்னு சாஹிபில் ஹூத், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை அல்லாஹ் கட்டளை இடுறான், அவர் மாதிரி நீ ஆயிராத. ஒவ்வொரு நபியையும் சொல்லிவிட்டு அவர் மாதிரி ஆகுன்னு சொல்லுவான் அல்லாஹ். எந்த ஒரு நபியை சொன்னாலும் இப்ராஹிமை பின்பற்றி என்று அல்லாஹ் சொல்லுவான், இஸ்மாயிலை பின்பற்றி என்று அல்லாஹ் சொல்லுவான், மூசா நபியை பின்பற்றி என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். ஒவ்வொரு நபிமார்களையும் பின்பற்றி என்று சொன்ன அல்லாஹ் சொல்றான், வலா தகுன் சாஹிபில் ஹூத், இந்த மீன் வயிற்றில் இருந்தாரே அவர் மாதிரி நீ ஆயிராத. அவர் மாதிரி என்ன அர்த்தம்? நான் ஒரு முடிவெடுத்திருக்கும் பொழுது அதில் அதிர்த்தடைந்து என்னோடு கோபித்து கொண்டு அது எப்படி நான் சொன்னபடி நடக்கல அப்படின்னு எனக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்தாரே, அந்த மாதிரி நீ ஆகாத அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, ஃபஜித்தபாஹு ரப்புஹு, அவருடைய மன்னிப்பை அல்லாஹ் ஏற்று வஜஅலஹு மினஸ் சாலிஹீன், நல்லடியார்கள் ஆக்கிவிட்டான். ஒருவர் நல்லடியார் இல்லைன்னு சொல்றான் நபிமார்கள் சொல்வதாக இருந்தால் இவரை சொல்லலாம், நம்மளா சொல்வதாக இருந்தா இன்னும் இப்படி செஞ்சுட்டு போயிட்டார். அல்லாஹ் ஒன்று சொன்னா ஏத்துட்டு போயிட வேண்டியதானே? அல்லாவோட கோவிச்சுட்டு எங்க போயிட போறாரு? எங்க போனாலும் அல்லாவோட பூமி தானே அவரு. இந்த ஊரை விட்டு கோவிச்சுக்கிட்டு வேற ஊருக்கு போனா அது என்ன வேற அல்லாவுடைய ராஜ்யமா? அது எப்படி இவர் செஞ்சார் என்று நம்ம குற்றம் பிடிப்பதாக இருந்தால் அவரை பிடிக்கலாம், பிடிக்கக்கூடாது. ஏன்? ஃபஜ்தபாஹு ரப்புஹு வஜஅலஹு மினஸ் சாலிஹீன், அவரை அல்லாஹ் தேர்வு செய்து நல்லடியார்கள் ஒருவர் ஆக்கிவிட்டான். இனிமேல் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் தான். நம்ம சொல்வது என்ன யூனுஸ் நபியை பற்றி? அவர் செஞ்சாரு, அச்சா யாருக்கு தண்டிக்கணுமோ மன்னிச்சுட்டானே, அவனை மறுபடியும் தேர்ந்தெடுத்துட்டானே, அவரை நல்லடியார் ஒருவர் ஆக்கிவிட்டானே. அப்ப நபிமார்களை பொறுத்த வரைக்கும் பாரதூரமான ஒரு குற்றம் சொல்ல, ஷிர்க்குங்கிற லெவலில் பெரிய குற்றம் இது. அல்லாஹ்வுக்கு எதிராக ஒரு ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு குற்றமாக அல்லாஹ் பார்க்கிறான், அதை பார்த்து தண்டிக்கவும் செய்கிறான். அவர் மன்னிப்பு கேட்ட பிறகு ஏற்றுக்கொண்டு நல்லவர் ஆக்கிவிட்டான் என்பது எதை காட்டுகிறது? நபிமார்கள்ட்ட சில பிழைகள் இருப்பதாக நம்ம கண்ணுக்கு தென்பட்டா கூட அதெல்லாம் மன்னிச்சிட்டான். தேர்ந்தெடுத்தவன் மனுஷன்ட பிழை வரணும், அப்படி இல்லைன்னா அவர் அல்லாஹ் நினைச்சிருவாங்க. நபிமார்கள் ஆக்குனா கூட அங்கங்கே ஒன்று மிஸ்டேக் வர வைப்பான்ல, எதுக்காக வேண்டிய மனிதன் காட்டுறோம்ல, அவர் கடவுள் இல்லையில, கடவுளுடைய தூதர் தானே தவிர கடவுள் கிடையாது. இப்போ கடவுள் தன்மை வராது என்பதற்காக அவன் இப்படியெல்லாம் அல்லாஹ் செய்திருக்கிறான் என்று நம்ம புரிந்து கொள்ளணும். நபிமார்களை பொறுத்த வரைக்கும் அனைவரும் நல்லடியார்கள், அல்லாஹ்வுடைய நேசர்கள்,
அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றவர்கள், சொர்க்கவாசிகள். இப்படி நம்ம நம்ப வேண்டும். அதே மாதிரி இப்போ நபிமார்கள் விட்டு நபிமார்கள் யாருன்னா ஒரு குர்ஆனில் எடுத்தால் 25 பேர் சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்கள பற்றி குறிப்பிட்டு சொல்ல முடியும். அது இல்லாமல் நம்மளா நபிமான்னு பேரை வச்சுட்டு சொல்லிடக்கூடாது. 25 பேர் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கா, அவங்கள என்ன செய்யுங்க, நல்லடியார் நபி நல்லடியார்னு சொல்லுங்க. மீதி உள்ள நபிமார்கள் பேர் தெரியாது. நம்ம எப்படி நம்பணும், யாரெல்லாம் அல்ல அனுப்புனாலும் அவங்களும் நல்லடியார்கள். அவங்க பேர் தெரியாட்டாலும், எத்தனை பேர்னு தெரியாட்டாலும், 1,24,000 ஒரு பலவீனமான செய்தி, ஆதாரமான செய்தி கிடையாது. எவ்வளோ அனுப்புனாலும் லிஸ்ட்டு இல்லை, நிறைய அனுப்பியிருக்கிறான். அல்லாஹ் என்ன செய்யறான், நபிமார்களில் சில பேர் வரலாறு உனக்கு சொல்லி இருக்கிறேன். ஒரு ருசுலன் நம் நக்சுஸ் அழைக்க, சில தூதர்களுடைய வரலாறு உனக்கு சொல்லலை. ரசூலுல்லாஹ் சொல்கிறான், எத்தனை பேர் அனுப்புனுங்கிற விவரத்தை கொஞ்சத்தை சொல்லி இருக்கிறேன், கொஞ்சத்தை சொல்லாமல் இருக்கிறேன். உனக்கு தெரியாமலும் ரசூல்மார்கள் இருக்கிறாங்க, அனுப்பியிருக்கிறேன். அப்போ அல்லாஹ் யாரையெல்லாம் ரசூல் என்று நற்சான்று சொல்லி இருக்கிறானோ அவர்களும், யாருடைய பெயர் சொல்லப்படலையோ அவர்களை பற்றி பொதுவாகவும் நினைக்கணும். சொன்ன நபிமார்களை பெயரோடவே நல்லடியார் என்று சொல்லலாம். சொல்லப்படாத நபிமார்களை பொறுத்த வரைக்கும் நபியாக இருந்தால் நல்லவர் அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வரணும். அதில் எந்த ஒரு சம்சயமோ சந்தேகம் வந்தால் அது ஈமான பாதிக்கும், அல்லாஹ் சொன்ன தீர்ப்புக்கு எதிரானதாகிவிடும். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, சிலரை நல்லடியார்னு சொல்லியிருக்கிறாங்க, பேரை குறிப்பிட்டே சொல்லியிருக்கிறாங்க. எப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க, அது ஒரு சம்பவத்தில் முகைரா பின் ஷுஅபான்னு ஒருத்தர், ஒரு ஆட்சியாளர் இருக்கிறார். இப்போ அலி உஸ்மான் அவங்களுக்கு மத்தியில் பிரச்சனை ஏற்பட்டு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டு, அதுக்கப்புறம் அலி அவர்கள் ஆட்சிக்கு வந்து அலி அவர்களுக்கு எதிராக ஒரு புரட்சி, ஒரு கலகம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துக்குள்ள பெரிய கலகம். என்ன கலகம், உஸ்மான் அலி தான் கொண்டு விட்டாரு. அப்படி சில பேர் உஸ்மானை கொன்றவர்களை அவர் நடவடிக்காமல் இருக்கிறாரு, அவர் மென்மையாக நடந்து கொள்கிறாரு, இப்படியெல்லாம் பல விதமாக விமர்சனங்கள் வருது. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்க, அதுக்கு எதிராக கலகம் விளைவிக்கிறார்கள். ஆயிஷா நாயகி அலிக்கு எதிராக படை திரட்டி போகிறார்கள். உஸ்மானுடைய கொலைக்கு நியாயம் கேட்டு உன்னுடைய ஆட்சியிலே கொலையாளிகள் சர்வ சுதந்திரமாக நடமாடுகிறார்கள், அவர்கள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொல்லி ஆயிஷா நாயகி அவர்களுக்கும் அலி அவர்களுக்கும் யுத்தமே நடக்கிறது, ஒட்டகப்போர் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட அளவுக்கு ஒரு கொந்தளிப்பு இருக்கிற நேரத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு எதிராக சில பேர், ஆதரவாக சில பேர் விமர்சனம் செய்கிறார்கள். அலி அலி தப்பான ஒரு ஆள், கெட்டவர் அப்படிங்கிறாங்க. ஆதரவாக சில பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது முகைரா பின் ஷுஅபாங்கிறவர் அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஒரு எதிரான ஒரு நிலையில் இருக்கிறார். ஆயிஷா நாயகி மாதிரி, முஆவியா மாதிரி. அவருடைய நிலைமை என்ன, இவர் சரியில்லை, இவர் தப்பாக நடக்கிறாரு, உஸ்மானுடைய கொலையாளிகள் மீது இவர் நடவடிக்கை எடுக்கலைங்கிற ஒரு அதிருப்தி அவருக்கு இருக்கிறது. நிறைய பேருக்கு இருந்துச்சு, அவருக்கு இருந்த மாதிரி நிறைய பேருக்கு இருந்தது. அப்போ அந்த முகைரா இருக்கிற ஒரு சபையில் ஒருத்தர் வர்றாரு. என்ன செய்கிறாருன்னா, அலியை போட்டு கண்ணாப்பினா திட்டுறார். அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாரு, கடுமையான வார்த்தைகளை கொண்டு, என்ன வாசகம்னு ஹதீஸில் வரல, கடுமையான வார்த்தைகளை கொண்டு திட்டுறாரு. இவர் கேட்டுக்கிட்டு இருந்த முகைரா இருக்கார், அவர் அந்த கருத்தில் உள்ளவர் தானே, அவர் திட்டுறார். ஆமாம், அது சரியில்லை. என்ன திட்டினார் அது சொல்லப்படலை, திட்டினார் சப்பண்டு வருது. அப்போ வந்தவரும் முகைராட்ட அலியை பற்றி திட்டுகிறாரு. அப்புறம் அந்த கேட்டுக்கிட்டு இருந்த முகைரா பின் ஷுஅபாவும் திட்டுறாங்க. மக்கள்லாம் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. மக்கள் உட்கார்ந்துருக்கிற ஒரு சபையில் பள்ளிவாசலில் வைத்து இந்த ஏசுதல் நடக்கிறது. அப்போ அந்த நேரத்தில் சயீத் இப்னு ஸைத் என்கிற ஒரு நபித்தோழர் அவர் வர்றாரு. அவர் உட்கார்றாரு. உட்கார்ந்து கேட்குறாரு, முகைராவே, நீ உன் முன்னாடி இப்போ அலியை ஒருத்தர் திட்டுறாரு, நீனும் திட்டுற, நீ தடுத்து நிறுத்த மாட்டியா? இந்த மாதிரி அவர் முன்னிலையில் வைத்துக்கொண்டு அவர் இறை தூதருடைய தோழரை அவர் ஏசி கொண்டிருக்கிறார், நீ எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிற? அவர் நபித்தோழர் தான் முகைராவும், இவர் நபித்தோழர். சயீத் இப்னு ஸைத் என்பவர் சஹாபி தான். அவர் சொல்லிட்டு சொல்கிறாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு செய்தியை நான் உனக்கு சொல்கிறேன், இந்த மக்களுக்கெல்லாம் சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூபக்கர் ஃபில் ஜன்னா, அபூபக்கர் சொர்க்கவாசி என்று சொன்னார்கள். உமர் ஃபில் ஜன்னா, உமர் சொர்க்கவாசி என்று சொன்னார்கள். அலியுன் ஃபில் ஜன்னா, அலி சொர்க்கவாசி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உஸ்மான் ஃபில் ஜன்னா, உஸ்மான் சொர்க்கவாசி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்துர் ரஹ்மான் ஃபில் ஜன்னா, அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் என்கிற அந்த தோழர், அவர் பட்டியல் போடுறாரு, அவர் சொர்க்கவாசி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். தல்ஹா ஃபில் ஜன்னா, தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொர்க்கவாசி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சஅத் இப்னு மாலிக், சஅத் இப்னு அபி வக்காஸ் என்று அவர் சொல்லுவாங்க.
சஅத் இப்னு மாலிக் ஃபில் ஜன்னா, சஅத் இப்னு மாலிக் அவர்களும் சொர்க்கவாசியில் உள்ளவர் அப்படின்னு சொல்லிவிட்டு 8 பேரை சொல்லிட்டு என்ன செய்கிறார்னா 9வது ஒருத்தனும் சொர்க்கவாசி அப்படிங்கிறார் பேரை சொல்லாம. எல்லா மக்கள்லாம் என்ன செய்யறாங்க, யார் அது 9வது ஆள்? 8 பேர் பேரை சொல்லிவிட்ட இன்னொரு ஆள் 9வது ஒருத்தர் சொர்க்கவாசிங்கிற யாருன்ற உடனே அந்த 9வது ஆள் நான் தான் அப்படிங்கிறார். சயீத் இப்னு ஸைத் அவர்கள் என்ன செய்கிறாங்க, அந்த 9வது ஆள் நான் தான் சொல்லிட்டு அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆஷிர், 10வதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கவாசி, இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன். அப்படி ஒருத்தர் நீ திட்டுற, அலி எதுக்கு திட்டுற? அல்லாஹ்வுடைய ரசூல் யாரை சொர்க்கவாசி என்று நற்சான்று கொடுத்து விட்டார்களோ அவர்களை பற்றி குறை சொல்ல உங்களுக்கு என்ன இருக்கிறது? அவர்கள் என்ன பிழைதான்? நம்ம பார்வையில் பிழைதான், சண்டை போட்டது பிழைதான், ஆயுதம் தாங்கி போரிட்டு கொண்டது பிழைதான், 2 சைட்லையும். அல்லாஹ் அதை மன்னித்து சொர்க்கவாசி ஆகி நமக்கு என்ன கேள்விக்கு என்ன இருக்குது? நம்ம அமல் செய்யல என்ன இருக்கிறது? படைச்ச இறைவன் பொருந்திக் கொள்வானேனால் அது நமக்கு எந்த கொஸ்டினும் இல்லை. அப்போ அந்த மாதிரியான கருத்தை இந்த மக்கள்கிட்ட சொல்கிறார். இந்த சயீத் இப்னு ஸைத் யாருன்னு கேட்டால் இவருடைய தகப்பனார் ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் என்பவர் இந்த சயீத் அவர்களுடைய தகப்பனார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னாடியே அந்த மக்காவில் தௌஹீதை கடைப்பிடிச்ச ஒரு நபர் அவர். யார்? ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் என்பவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்து காலத்தில் இருந்தவர். அவங்க நபியாக ஆவதற்கு முன்னாடியே இந்த தௌஹீது பிரச்சாரத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வதற்கு முன்னாடியே ஒரு தௌஹீத்வாதியாக இருந்தவர் யார்? ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல். ஒரு சபையில் விருந்துக்காக அழைக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள. அப்போ நபி ஆவலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி ஆவலைன்னா 30 வயசு 35 வயசு 25 வயசு இருக்கலாம், 40க்கு முன்னாடி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக ஆவதற்கு முன்னாடி ஒரு சபையில் விருந்துக்கு போகிறார்கள். அந்த விருந்தில் ரசூலுல்லாஹ்வும் இருக்கிறார்கள், ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைலும் இருக்கிறார். அந்த விருந்தில் மாமிசத்தை கொண்டாந்து என்ன செய்கிறாங்க, இறைச்சியை கொண்டாந்து வைக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட மாட்டேங்கிறாங்க, மறுத்துடுறாங்க. இவர் மறுக்கிறார். யார்? ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் அவர்களும் மறுக்கிறார். மறுத்துட்டு என்ன செய்கிறாருன்னா அங்கே ஒரு பயானம் பண்ணுறார் அவர். ஏண்டா அல்லாஹ் இந்த கால்நடைகளை படைத்திருக்கிறான், அல்லாஹ் அதற்கு தண்ணீரை இறக்குகிறான், அல்லாஹ் அதற்கான உணவை பூமியிலிருந்து விளைவித்து கொடுக்கிறான். நீங்கள் சாமி பேரில் அறுப்பீங்களா? அதை நாங்கள் சாப்பிடுவோமா? யார் சொல்கிறா? ரசூலுல்லாஹ் சாப்பிடல, ரசூலுல்லாஹ் சாப்பிடாம சும்மா இருந்துட்டாங்க. இவர் சாப்பிடாமல் இருந்து கொண்டு அவங்களுக்கு என்ன செய்கிறாரு, ஏகத்துவத்தை நபியாக ரசூலுல்லாஹ் ஆகவே இல்லை, இந்த செய்தி கிடைக்கவே இல்லை, அவருக்காக தோணுகிறது. அப்படி அந்த காலத்தில் என்ன செய்கிறாரு, ஏன்னா ரப்புல் ஆலமீனுக்கு இவ்வளவு தந்திருக்கும் பொழுது நீ அவங்க சாமி பேரை சொல்லி அறுக்கிற, அப்படி தான் அறுப்பாங்க. கால்நடைகள் அறுக்கும் பொழுது பிஸ்மில்லா சொல்லாமல் அந்த சிலைகள் பேரால் அறுத்து என்ன செய்வாங்க, சாப்பிடுவாங்க. சிலைகள் பேரால் அறுப்பதை நான் சாப்பிட முடியாது என்று அவர் மறுத்து அப்போ அந்த நிகழ்ச்சியில் என்ன செய்கிறார், மறுத்துறார். அவருடைய மகன் தான் சயீதுங்கிறவர். இந்த ஏகத்துவம் என்பது அவருக்கு பாரம்பரியத்தில் வரக்கூடிய ஒரு நல்ல சஹாபியார் சயீத் இப்னு ஸைத் என்பவர். அந்த ஸைத் என்பவருடைய மகன் தான் இவர். இந்த சம்பவத்தில் சொல்வார் இல்லையா, 10 பேர் சொர்க்கவாசி என்று. அதில் உள்ளவர் யாருன்னு கேட்டால் அவர் தகப்பனார். நம்ம இன்றைக்கும் பார்க்குறோம், தௌஹீத் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிற காலத்தில் பார்த்தீங்கன்னா சில ஊருக்கு போனால் தௌஹீதை போயிருக்காது, ஒரு ஆள் இருப்பார். நாங்கள் அந்த காலத்தில் அப்படி தான் இருக்கிறோம், நாங்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வாத மாட்டோம், அந்த காலத்தில் மௌல அப்படி அல்ல. அதை என்ன செய்யறாங்க, எந்த பிரச்சாரமும் இல்லாத ஒரு கட்டத்தில் கூட சிலர் உள்ளத்தில் அவனா அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட், அது நேர்வழி, யாருடைய சொல்லையும் கேட்காமல் அந்த மாதிரி காலமே நான் தலைகளை புரண்டு இருக்கிற நேரத்திலையும் தௌஹீதில் இருந்தோம் நாங்கள் பார்த்துருக்குறோம். பிரச்சாரத்துக்கு செல்லும் பொழுது நம்ம தான் சொல்கிற போல இருக்குது, யாரையும் காணாமல் நினச்சா அங்கே 4 பேர் என்ன செய்வாங்க, நாங்கள் இதில் தான் 20 வருஷமாக இருக்கிறோம், எங்கள் தாத்தா காலத்தில் நாங்கள் தௌஹீது தான் என்று சொல்லக்கூடியவர்களை பார்க்குறோம். அது மாதிரி இப்ராஹிம் நபியுடைய தௌஹீது அங்கே வரைக்கும் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அனுப்பப்படும் பொழுது ரசூலுல்லாஹ் ஆச்சரியப்படுற, இது புகாரில் வரக்கூடிய சம்பவம் இது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு நல்லடியாராக இருந்தவர் தான் ஸைத். அவருடைய மகன் தான் இவர். இந்த 9-10 பேராச்சா, 10ல் ரசூலுல்லாஹ்வை சேர்த்து 10. இது ஒரு ஹதீஸ். இன்னொரு ஹதீஸில் அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் அவங்க அறிவிக்கிற ஹதீஸில் வருகிறது, இதே நம்பரில் இதே பெயர்கள்லாம் சொல்லிவிட்டு அபூ உபைதா அல் ஜர்ராஹ் பில் ஜன்னா, அபூ உபைதாங்கிறவர் சொர்க்கவாசி. இதே பட்டியல் தான். அபூபக்கர், உமர், உஸ்மான், இந்த பட்டியலில் உள்ள எல்லார் பேருமே வந்துவிட்டு 10வது பேராக என்ன வரேன், அபூ உபைதா பின் ஜர்ராஹ் அல் ஃபில் ஜன்னா, அபூ உபைதா என்கிற ஒரு தோழரும் சொர்க்கவாசி என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. மொத்தம் ரசூலுல்லாஹ் வந்து 11 ஆச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ரத்துல் முபஷ்ஷரான்னு சொல்லுவாங்கல்ல, நற்செய்தி பெற்ற நபி தோழர்கள் 10 தோழர்கள், அந்த 10 இவங்க தான். இந்த 10 சஹாபாக்களும் சொர்க்கவாசி என்று நம்ம நம்ப வேண்டும்.
நல்லடியார் என்று நம்ப வேண்டும், இறை நேசர் என்று நம்ப வேண்டும், அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான் என்று குறிப்பிட்டு நம்ப வேண்டும். ஏன் நம்ப வேண்டும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை வஹீல தான் சொல்ல முடியும், சொந்த அபிப்பிராயமே சொல்ல முடியாது. ஒரு சொர்க்கவாசிங்கிற ஒரு கருத்தை சொல்வதாக இருந்தால், ஒரு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், உஸ்மான் இப்னு மலூன் அவர்கள் மரணித்த பொழுது அந்த மாதிரி சொல்லக்கூடாதுன்னு கண்டிச்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரை பற்றின்னு சொல்லாத, நல்லடியார் என்று தீர்மானிக்க நமக்கு அதிகாரம் கிடையாதுன்னு சொன்னாங்க. அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்வார்களே ஆனால் வஹீல தான் சொல்லியிருப்பாங்க. அல்லாஹ்விடந்து என்ன செய்யும், இவங்கெல்லாம் சொர்க்கவாசிகள் என்று அவர்களுக்கு அறிவித்து கொடுத்தால் தான் சொல்ல முடியுமே தவிர அவங்களா ஜட்ஜ்மெண்ட் பண்ணி இவங்களெல்லாம் சொர்க்கவாசின்னு சொல்ல முடியுமான்னா அந்த அதிகாரம் ரசூலுல்லாஹ்வுக்கு இல்லை. அப்போ சொன்னார்கள் என்றால் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? அல்லாஹ் அறிவித்து கொடுத்து சொன்னார்கள். அப்போ யார் இறைநேசர் என்பதை இறைவன் தீர்மானிப்பான். அந்த இறைவன் குர்ஆன்லையும் சொல்லி காட்டுவான், அவனுடைய தூதர் வழியாகவும் சொல்லி காட்டுவான். அப்போ நபிமார்கள்லாம் நல்லடியார்கள் என்று நம்ம முடிவெடுக்க வேண்டும். சஹாபாக்கள்ல நிறைய பேர் நல்லடியார்கள் இருக்கிறாங்க. குறிப்பிட்டு பெயர் குறிப்பிட்டு சொல்வதாக இருந்தால் இந்த 10 தோழர்களையும் சொர்க்கவாசிகள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்செய்தி சான்று கொடுத்திருக்கிறார்கள். அவங்க அவுலியான்னு சொல்லுங்க, அபூபக்கர் அவுலியான்னு சொல்லுங்க, உமர் அவுலியான்னு சொல்லுங்க, உஸ்மான் அவுலியான்னு சொல்லுங்க. அவுலியாண்ட இன்னும் இவங்க பின்னாடி வந்து இவங்க கொடுக்குற இப்படி நினச்சிக்கிட்டாங்க, இப்போ உள்ள காலத்துக்கு உள்ளதுண்டு. அவுலியாண்ட இறைநேசர் தானே, அவங்க தான் இறைநேசர், இவங்கெல்லாம் இறைநேசர் சொல்ல முடியாது. அது மாதிரி திருக்குறான் எடுத்து பார்த்தீங்கன்னா நபிமார்கள் அல்லாத சிலரையும் அல்லாஹ் தன்னுடைய நேசராக சொல்லி காட்டுறான். அவங்க நபி கிடையாது, வஹி கிடையாது, ஆனாலும் கூட என்ன செய்கிறான்னு கேட்டால் அவங்களுடைய பெயரை குறிப்பிட்டு நல்லடியார் என்று அல்லாஹ் திருக்குறானில் சொல்லி காட்டுகிறான். அது யார் என்று கேட்டிங்கன்னா 2 பெண்களை பற்றி அப்படி சொல்லி காட்டுறான். 2 பெண்களை குறிப்பிட்டு இவங்க தான் நல்லடியார்கள், பெண்களுக்கு உதாரணம், நல்லடியார்களான ஆண்களுக்கும் பெண்களுக்குமே இந்த 2 பேர் தான் முன்மாதிரி. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். எப்படி சொல்றான்? லரபல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு, மூமினாக இருக்கிற மக்களுக்கு அல்லாஹ் ஒரு மாடலாக காட்டுகிறான். நம்மெல்லாம் மூமின், நமக்கு மாடல் யாரு என்று கேட்டால் 2 பேர் அல்லாஹ் சொல்றான். அது 2 பேர் யாருன்னு கேட்டால் இம்ராத்த ஃபிரௌன், முதலாவதாக ஃபிரௌனுடைய மனைவி. மூமின்கள் என்பதற்கு முன்னுதாரணமாக சொல்வதாக இருந்தால், அவர் மாதிரி நம்ம நடக்கணும் என்று ஒருத்தரை மாடலாக காட்டுவதாக இருந்தால் அதுக்கு மாடலாக பெண்களை தான் காட்டுறோம். ஏன்னா நபி இல்லை, நபியாக இருப்பவரை மாடலாக காட்ட முடியாது. ஏன்? அவர் நபி, அதனால் அவர் நடந்துட்டாருன்றாங்க. நபி அல்லாதவர்களும் நடந்து காட்டுவதா என்ன செய்யுது, சாதாரண மக்களுக்கு ஒரு மாடலாக இருக்கும். அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால் இம்ராத்த ஃபிரௌன், ஃபிரௌனுடைய மனைவி தான் உங்களுக்கெல்லாம் முன்மாதிரி. மூமின்களாக இருக்கிற எல்லா மக்களுக்கும் முன்மாதிரி யாரு? ஃபிரௌனுடைய மனைவி. அவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு கெட்டவனுக்கு மனைவியாக இருந்தும் கூட கொள்கையில் உறுதியாக இருந்தார்கள். எப்படி உறுதியாக இருந்தாங்கன்னு கேட்டால் ரஜ்னி மின் ஃபிரௌன அமலிஹி ஒ நஜ்னி மினல் கௌமில் ஆலிமீன், யாரெல்லாம் இந்த அநியாயக்கார கூட்டத்தில் என்னை காப்பாற்று, ஃபிரௌன்கிட்ட காப்பாற்று என்ற அளவுக்கு சித்திரவதை. இந்த கணவன் நான் தான் கடவுள் என்று சொல்லுகிற கணவன், அந்த கணவனையே அந்த மனைவி சார்ந்து இருப்பார்களே, ஆனால் என்ன மாதிரிலாம் வாழலான்னு பாருங்க. ஒரு பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தினுடைய பொருள்கள் மீது ரொம்ப நேசிக்கக்கூடியவர்கள் ஆண்களை விட அதிகமாக நேசிப்பார்கள். ஒரு பகட்டாக இருக்க வேண்டும், ஒரு ஆடை அணிந்தால் கூட அது 4 பேர் பார்த்து பகட்டாக கருதணும், ஒரு நகை அணிந்தால் கூட மற்றவங்களுக்கு மாதிரி உள்ள நம்ம மேலே இருக்கணும். ஆம்பளை அப்படி நினைக்க மாட்டான். ஆம்பளை ஒரு சட்டை எடுத்துகிட்டு போய் எப்படி நல்லா 4 பேர்கிட்ட கேட்க மாட்டான். பெண்கள் ஒரு சேலை எடுத்தாங்கன்னா 10 பேர்கிட்ட காட்டிடணும். காட்டுவது எதுக்காக வேண்டி, அதையா நான் நல்லா செலெக்ஷன் பண்ணியிருக்கிறேன், உன்னை விட தரமானது வைத்திருக்கேன்னு காட்டுறத நோக்கம் உள்ளுக்குள்ளே இருக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தினுடைய சுகபோகங்கள்லாம் கொஞ்சம் மற்றவர்களை விட நமக்கு நல்லா இருக்கணும் என்று ஆசைப்படுவாங்க. அப்போ இந்த அம்மா அப்படி ஆசைப்பட்டு இருந்தால் கணவன் மேல் சார்ந்து இருந்துடலாம். மூசா நபி ஒரு இறைவனை சொல்கிறாரு, ஃபிரௌன் ராஜாவாக இருக்கிறான், அவன் சொல்ல கேட்டு நடந்தால் என்ன மாதிரி வாழலாம், எப்படி வேணாலும் வாழலாம். அரண்மனையில் வாழலாம், தங்கத்திலே தட்டில் சாப்பிடலாம், தங்க சிம்மாசனத்தை உட்காரலாம், அவங்களுடைய விரல் அசைவுக்கு கட்டுப்படக்கூடிய ஏவலாள்கள் இருக்கிறார்கள். இப்படி என்ன மாதிரி ஒரு சுகபோகங்களை பெண்கள் விரும்புவார்களோ அவ்வளோ சுகபோகம் போலையும் அவங்க அடைய முடியும், அடைந்து இருந்தார்கள், அனுபவித்து கொண்டு இருந்தார்கள். ஆனால் இவன் அல்ல இல்லை, இவன் ரப்புங்கிறானே. மூசா ஒருவரை சொல்கிறார், அவன் தானே இறைவனாக இருக்கிறான் என்று மூசா நபி ஏற்றுக்கொண்ட காரணத்திற்காக வேண்டி, அல்லாஹ் ஒருவனை ஏற்றுக்கொண்ட காரணத்திற்காக வேண்டி கணவனே அவரை சித்திரவதை செய்கிறான், கொடுமைப்படுத்துகிறான். அதை தாங்கி கொண்டு யாரெல்லாம் ரப்பிபனிலே இந்த கபைத்தன் ஃபில் ஜன்னா, இறைவா சொர்க்கத்தில் ஒரு மாளிகை, இந்த மாளிகை எனக்கு வேணாம், இந்த ஃபிரௌன் கட்டி இருக்கிற இந்த மாளிகை எனக்கு தேவையே இல்லை,
எனக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகை தான் சொன்னாரே, அங்க அவர் நிற்கிறார், அங்க உங்களுக்கு மாடலா இருக்கிறார். நம்முடைய இலக்கு என்னவா இருக்கணும்? துன்யா இலக்கு இல்ல. ஒரு நம்ம மூமினா இருக்க காரணம் என்ன? அரசியல் கட்சியில் போறதுக்கா, நாட்டில் பாதுகாப்பாக இருப்பதற்கா, பணக்காரன் ஆவதற்கா? இல்ல. நாம மூமின்களாக இருப்பதற்கு அடிப்படையான காரணம் சொர்க்கத்தில் ஒரு மாளிகை அடையணுங்கிறது. அதில் அந்த அம்மா நின்றாங்களா இல்லையா? இருந்ததில் இழக்கிறாங்க. நம்ம சின்னது போயிருமோன்னு பயப்படுறோம், இருக்கிற சின்ன வசதி போயிருமோன்னா தீனை விட்டு கூட தயாராக இருக்கிறோம். அந்த அம்மா கம்ப்யூட்டர் இருக்கிறது, அரண்மனை இருக்கிறது, மாளிகை இருக்கிறது, தட்டுமுட்டு தளவாடங்கள் இருக்கிறது, சுகபோக பொருள்கள் இருக்கிறது, வேலையாள் இருக்கிறார்கள், பல்லக்கு இருக்கிறது, என்னென்ன இருக்குது, அவ்வளவு அதிகாரம் இருக்கிறது, செல்வாக்கு இருக்கிறது, புகழ் இருக்கிறது. ஒன்றும் இல்லாமல் போயிடும். சொன்னால் ஃபிரௌனை எதிர்த்தால், மூசாவை ஏற்றுக்கொண்டால் அனைத்தும் போயிடும். இந்த மாதிரி இருந்தார் அந்த அம்மா. அவர் தான் உங்களுக்கு மாடல், இதை பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க என்று அவரை முன்மாதிரி அல்லாஹ் ஆக்குறான். இவர் நல்லடியாரா இல்லையா? ஃபிரௌனுடைய மனைவி என்று குர்ஆனில் பேர் இல்லாமல் வந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணுடைய பேர் ஆசியா என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆதாரபூர்வமான ஹதீஸில். அப்போ ஆசியா என்கிற பெயருடைய அந்த ஃபிரௌனுடைய மனைவி நல்லடியார், இறைநேசர், அவுலியா என்று நம்ம என்ன செய்ய முடியும்? அவங்கள சொல்ல வேண்டும். ஏன்? அல்லாஹ் 50 பேருக்கு முன்மாறிட்டானே. ரசூலுல்லாஹ் காலத்தில் இன்னைக்கு வரைக்கும் அத்தனை முஃமின்களுக்கு மாடல் யாருன்னா அவங்க தான். அவங்கள பார்த்து நட, அவங்கள மாதிரி உறுதியாக நில்லு, உலக இன்பங்களுக்கு ஆசைப்பட்டு மார்க்கத்தை விட்டுறாத என்ப அத்தனை பேருக்கும் மாடல் யார் என்று கேட்டால் இந்த அம்மாவை எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இன்னொன்று மரியம் அமரத்தை இம்ரான். இன்னொரு பெண் யார் என்று கேட்டால் இம்ரானுடைய மகளாகிய மரியம். அவங்கள அல்லாஹ் வந்து வஸ்தஃபாய்க்கு அலா நிசாயில் ஆலமீன், அகிலத்து பெண்களை விட உன்னை தேர்ந்தெடுத்து கொண்டான் அல்லான்னு சொல்லி வானவர்கள் அந்த பெண்ணிட்ட சொன்னதாக குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த பெண்ணு வந்து ஒரு பெண்களுக்கு வந்து ஒரு கற்பின் மீது ஒரு பழி வர்றது பெரிய பயங்கரமான விஷயம். அந்த பெண்ணு வந்து கணவன் இல்லாமல் நீ ஒரு குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் அதை சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொண்டு சகித்து கொண்டார். எவ்வளவு விமர்சனங்கள் வரும். அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ்வுடைய உத்தரவு இருந்தால் அதுக்கு நான் கருவியாக தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி அந்த கருவை சுமந்து நெஞ்சாங்க. அவ்வளோ இழிவுகள் அவங்க சந்திச்சாங்க சமூகத்தில். அவங்கள வந்து வேற மாதிரியான கெட்ட பட்டங்கள் எல்லாம் யூதர்கள் சூட்டினார்கள். அவ்வளவையும் சகித்து கொண்டு அல்லாஹ்வுக்காக வேண்டி, மார்க்கத்துக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய தீர்ப்புக்காக கட்டுப்பட்டு நடந்தார்கள் இல்லையா? அவங்க ஒரு முன்மாதிரியாக இருக்கிறாங்க. இப்படியாக இந்த 2 பேரையும் நல்லடியாருன்னு நம்ம சொல்ல முடியும். ஆனால் நல்லடியாருங்கிறதுனால இறை சக்தி வந்துருமாண்டா? அது பின்னாடி. நல்லடியார் என்பதால் அவளியா நபிமார்களே எங்களுக்கு பிள்ளையத்தாங்கன்னு கேட்டக்கூடாது, அது பின்னாடி நம்ம பார்ப்போம். நல்லடியார் என்று சொல்லலாமா என்பதுதான் டாபிக். இன்னும் சிலரை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நல்லடியார் என்று நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். அதை அறிந்து கொண்டு நல்லடியார்கள் என்ற காரணத்தினால் ஒருவருக்கு இறைத்தன்மை வருமா என்பதை நம்ம பிறகு பார்க்கலாம்.